கணேசாய நமக. முருகாசரணம். 141 ஆண்டுகள் வாழ்ந்த சித்தர் சேலம் அப்பா பைத்திய சுவாமி அற்புத வரலாறு பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம் வாங்கள். தன்னை பைத்தியம் என்று அழைத்து கொண்டும் பக்தர்களுக்கு தந்தையைப் போல அருளும் ஆறுதலும் வழங்கிய சித்தர் ஏழைகளின் பசியை போக்க அன்னதானத்தை உயர்ந்த தர்மமாக போதித்தவர். பல ஊர்களில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு இறுதியாக சேலம் சூரமங்கலத்தில் ஜீவ சமாதி அடைந்த மகான் சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகளின் அற்புத வரலாறு. புனித தலம் சேலம் சூரமங்கலம், தமிழ்நாடு. சேலம் மாவட்டம், சூரமங்கலம் மெயின் ரோடு, சேலம் 636005 பகுதியில் சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகளின் திருக்கோயிலும் ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது. இந்த தலம் சேலம் ரயில்வே சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் தகவலின்படி இது ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள முக்கிய ஆன்மீக தலமாகும். அதிகாரப்பூர்வ ஆலய தகவலிலும் சூரமங்கலம் மெயின் ரோடு முகவரி குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைதியான ஆன்மீக சூழலை கொண்ட இந்த ஜீவ சமாதிக்கு பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து சுவாமிகளை வணங்கி செல்கின்றனர். கரூர் கோட்டை ஜமீன் குடும்பத்தில் பிறந்த கிருஷ்ணராஜ் சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் 1859ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாளில் கரூர் கோட்டை ஜமீன் பின்னணியில் பிறந்ததாக ஆலயத்தின் அதிகாரப்பூர்வ வரலாற்று குறிப்பும் சேலம் மாவட்ட நிர்வாக தகவலும் கூறுகின்றன. அவரது இயற்பெயர் கிருஷ்ணராஜ். ஆனால் ஒரு ஜமீன் குடும்பத்தில் பிறந்த சிவனின் வாழ்க்கை சாதாரண செல்வ வாழ்க்கையாக அமையவில்லை. அவரது மனம் உளவியல் வாழ்வியல் நிலைத்திருக்கவில்லை. வாழ்க்கையின் உண்மையை அறிய வேண்டும், ஞானத்தின் பாதையை தேட வேண்டும், மனித வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை உணர வேண்டும் என்ற ஆன்மீக தேடல் அவருள் மெதுவாக வளர்ந்ததாக அவரது வாழ்க்கை வரலாறு எடுத்துரைக்கிறது. அந்த தேடல்தான் பின்னாளில் கிருஷ்ணராஜை ஆயிரக்கணக்கானோர் அன்போடு வணங்கும் அப்பா பைத்திய சுவாமிகளாக மாற்றியது. 16வது வயதில் தொடங்கிய ஆன்மீக பயணம் இளம் வயதிலே அவரது வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது. தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி பழனிக்கு சென்றார் என்று அதிகாரப்பூர்வ ஆலய வரலாறு குறிப்பிடுகிறது. பழனி முருகப்பெருமானின் அருள் பெற்ற ஆன்மீக மண்ணாக போற்றப்படும். பழனியின் மலைப்பகுதியில் அவர் சுற்றித் திரிந்தார். அது வெறும் பயணம் அல்ல, ஒரு குருவை தேடிய பயணம், ஒரு ஞானத்தை தேடிய பயணம், தன்னையே உணர முயன்ற பயணம். அந்த ஆன்மீக தேடலின் போதுதான் அவரது வாழ்க்கையை மாற்றிய முக்கியமான சந்திப்பு நிகழ்ந்தது. அவர் அழுக்கு சுவாமிகள் என போற்றப்பட்ட சித்தரை சந்தித்தார். அந்த மகானையே தனது ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். குருவின் அருளும் வழிகாட்டுதலும் அவரது ஆன்மீக பயணத்துக்கு புதிய திசையை அளித்தது. குருவுடன் தொடர்ந்த பயணம். அழுக்கு சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு அப்பா பைத்திய சுவாமிகளின் ஆன்மீக பயணம் மேலும் ஆழமானது. பின்னாளில் அவரது குருவான அழுக்கு சுவாமிகள் பொள்ளாச்சியில் சமாதி அடைந்ததாக ஆலய வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு அப்பா பைத்திய சுவாமிகள் பல ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டார். அவரது பயணம் பல ஆன்மீக மண்களை தொட்டது. திருவண்ணாமலை, திண்டிவனம், கடலூர், புதுச்சேரி, சேலம் என பல பகுதிகளில் அவர் தங்கி தன்னை நாடி வந்த மக்களுக்கு ஆறுதலும் அருளாசியும் வழங்கியதாக ஆலய வரலாறு கூறுகிறது. அவர் ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்கி தமக்கென தனிப்பட்ட பெருமையை உருவாக்க முயன்றவர் அல்ல. அவர் சென்ற இடமெல்லாம் மக்களை சந்தித்தார், அவர்களுடைய துயரங்களை கேட்டார், ஆறுதல் தேடியவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார், வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவித்தவர்களுக்கு ஆன்மீக உணர்வை வழங்கினார். அவரது வாழ்வின் மையத்தில் இருந்தது புகழோ அதிகாரமோ செல்வமோ அல்ல, மனிதர்களுக்கான கருணை. மனிதர்களுக்கான கருணை. என்னை பைத்தியம் என்று அழையுங்கள். அவரது பெயருடன் பைத்தியம் என்ற சொல் இணைத்ததற்கு பின்னால் ஒரு தனித்துவமான வரலாறு உள்ளது. அவர் பக்தர்களிடம் தன்னைத்தானே பைத்தியம் என்று கூறிக்கொண்டதாகவும் அதனால் அவர் பைத்திய சுவாமி என்று அழைக்கப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ ஆலய வரலாறு குறிப்பிடுகிறது. ஆனால் மக்கள் அவரை வெறும் பைத்திய சுவாமி என்று மட்டும் அழைக்கவில்லை. அவரிடம் வந்த பக்தர்களின் கோரிக்கைகளையும் குறைகளையும் ஒரு தந்தை தனது பிள்ளைகளை பார்த்து கொள்வதைப் போல அன்புடன் கவனித்தார் என்ற நம்பிக்கையால் பக்தர்கள் அவரை அப்பா என்று அழைத்தனர்.
அப்படிதான் அப்பா பைத்தியம் சேர்த்து அப்பா பைத்திய சுவாமிகள் என்று அன்பு பெயர் நிலைத்தது. ஒரு சித்தரின் பெருமை அவரது பெயரில் இல்லை, அவர் எவ்வளவு பெரிய மடம் வைத்திருக்கிறார் என்பதிலும் இல்லை, எத்தனை சீடர்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பதிலும் இல்லை. மாறாக ஒரு துயரப்படும் மனிதனுக்கு அவர் எவ்வளவு ஆறுதலாக இருந்தார் என்பதில்தான் அவரது மகத்துவம் இருக்கிறது. அப்பா பைத்திய சுவாமிகளின் வாழ்க்கை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அப்பா பைத்திய சுவாமிகளின் வாழ்க்கையில் முக்கியமாக நினைவு கூறப்படும் பண்புகளில் ஒன்று ஏழை மக்களின் பசியை போக்கும் அன்னதான உணர்வு. பசி என்பது மனிதனின் மிகப்பெரிய வேதனைகளில் ஒன்று. ஒரு பசியான மனிதனுக்கு முதலில் தேவையானது அறிவுரை அல்ல, உணவு. ஒரு பசியான உயிருக்கு முதலில் வழங்கப்பட வேண்டியது போதனை அல்ல, அன்பு. அந்த அன்பின் மிக உயர்ந்த வடிவங்களில் ஒன்றாக அன்னதானம் கருதப்படுகிறது. தியானங்களில் சிறந்த தியானம் அன்னதானம் என்ற தர்ம உணர்வை அவரது வாழ்க்கையும் வழிபாட்டு மரபும் வலியுறுத்துகின்றன. சேலம் ஜீவ சமாதியில் அன்னதான தொண்டும் முக்கியமாக நடைபெற்று வருவதாக ஆலய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஒருவர் பசியிடம் இருக்கும்போது அவருக்கு உணவு அளிப்பது, ஒருவர் துயரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆறுதல் அளிப்பது, ஒருவர் தவறான பாதையில் செல்லும்போது அவருக்கு நல்ல வழியை காட்டுவது, இதுவே உண்மையான ஆன்மீகத்தின் அடிப்படை என்பதை சித்தர்களின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. புதுச்சேரியில் நீண்ட காலம் வாழ்ந்த மகான் அப்பா பைத்திய சுவாமிகள் தனது ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கியமான காலகட்டத்தை புதுச்சேரியில் கழித்ததாக ஆலய வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பல ஆண்டுகள் பல பகுதிகளில் சுற்றித் திரிந்த அவர் புதுச்சேரியிலும் தங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியதாக அவரது வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரை தேடி பல தரப்பு மக்களும் வந்தனர். சாதாரண மக்கள், ஏழைகள், வசதி படைத்தவர்கள், பல்வேறு சமூக பின்னணிகளை சேர்ந்தவர்கள் என பலரும் அவரது அருளை பெற வந்ததாக பக்தர்களிடையே நம்பிக்கை உள்ளது. சித்தர்களின் பாதை மனிதர்களை பிரிப்பதில்லை. அவர்கள் செல்வந்தர், ஏழை என்று வேறுபாட்டை பார்ப்பதில்லை. அவர்களை நாடி வரும் உயிரின் துயரத்தையே முதலில் பார்க்கிறார்கள். அந்த கருணை உணர்வே மக்களை மகான்களிடம் ஈர்க்கிறது. ரங்கசாமியுடன் தொடர்புடைய பக்தி, நம்பிக்கை அப்பா பைத்திய சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றில் புதுச்சேரி அரசியல் தலைவரான ரங்கசாமி அவர்களுடன் தொடர்புடைய பக்தி நம்பிக்கையும் குறிப்பிடப்படுகிறது. சுவாமிகள் மீது அவருக்கு ஆழமான பக்தியும் மரியாதையும் இருந்ததாக பல பக்தி மரபு குறிப்புகளில் கூறப்படுகிறது. அப்பா பைத்திய சுவாமிகள் அவர் எதிர்காலத்தில் உயர்ந்த பொறுப்புக்கு வருவார் என்று அருள்வாக்கு கூறியதாகவும் அது நிறைவேறியதாக பக்தர்கள் நம்புவதாகவும் இந்த வரலாறு கூறப்படுகிறது. இது பக்தி மரபிலும் நம்பிக்கையிலும் கூறப்படும் செய்தியாகவே பார்க்கப்பட வேண்டும். ஆன்மீக வரலாற்றில் சில நிகழ்வுகள் அதிகாரப்பூர்வ ஆவணங்களாக இல்லாமல் பக்தர்களின் அனுபவங்கள் மற்றும் தலைமுறைகள் கடந்து சொல்லப்படும் நம்பிக்கைகளாக தொடர்கின்றன. அந்த வகையில் அப்பா பைத்திய சுவாமிகள் மீது புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் நிலவும் பக்தி அவரது வாழ்க்கை மக்களின் மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை உணர்த்துகிறது. சேலத்துக்கு வந்த இறுதி பயணம். பல ஆண்டுகள் பல ஊர்களில் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட பிறகு அவரது வாழ்க்கையின் இறுதி கட்டம் சேலம் நகரத்துடன் இணைந்தது. ஆலயத்தின் விரிவான வரலாற்று குறிப்பின்படி அவர் 18 நவம்பர் 1999 அன்று புதுச்சேரியிலிருந்து சேலத்துக்கு வந்து தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கி ஆன்மீக சேவை செய்தார். அதன் பிறகு 11 பிப்ரவரி 2000 வெள்ளிக்கிழமை தமிழாண்டு பிரமாதி தை மாதம் 28ஆம் நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் தனது 141வது வயதில் சேலம் சூரமங்கலத்தில் அவர் ஜீவ சமாதி அடைந்ததாக ஆலயத்தின் வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான திருத்தம் உள்ளது. சில சுருக்கமான குறிப்புகளில் தை 28, 2000 என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஆலயத்தின் விரிவான வரலாற்று பதிவில் 11 பிப்ரவரி 2000 என்ற துல்லியமான ஆங்கில நாட்காட்டி தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பதிவில் அந்த துல்லியமான தேதியை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர் ஜீவசமாதி அடைந்த இடத்திலேயே பின்னர் திருக்கோயில் அமைக்கப்பட்டது. அந்த இடம் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையோடு இணைந்த ஆன்மீக தலமாக திகழ்கிறது. ஜீவசமாதி என்றால் என்ன? சித்தர் மரபில் ஜீவசமாதி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துடன் தொடர்புடைய சொல். உடல் வாழ்வின் இறுதி நிலையை
வெறும் முடிவாக பார்க்காமல் சித்தர் மரபின் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் மகானின் அருளுணர்வு தொடர்ந்து அந்த இடத்தில் நிலைத்திருப்பதாக பக்தர்கள் கருதுகின்றனர். அதனால் சித்தர்களின் ஜீவசமாதிகள் வெறும் நினைவிடங்களாக மட்டும் கருதப்படுவதில்லை. அவை தியானம் செய்யும் இடங்களாகவும் மன அமைதியை தேடும் இடங்களாகவும் வாழ்க்கையின் குழப்பங்களில் இருந்து சில நிமிடங்கள் விலகி அமைதியை உணரும் இடங்களாகவும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் வணங்கும் ஆன்மீக தலங்களாகவும் திகழ்கின்றன. அப்பா பைத்திய சுவாமிகளின் ஜீவசமாதி சூரமங்கலம், சேலம். தலத்துக்கு வரும் பக்தர்களும் இதே நம்பிக்கையுடன் சுவாமிகளை வணங்கி வருகின்றனர். சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் திருக்கோயிலில் நடைபெறும் சிறப்பு நாட்கள். அப்பா பைத்திய சுவாமிகளின் திருக்கோயிலில் முக்கியமான நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் கூடுகின்றனர். சித்திரை மாதம் 28ஆம் நாள் சுவாமிகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் சிறப்பு நாள். அதாவது பிறப்பு சித்திரை 28, 1859 என்று ஆலயத்தின் அதிகாரப்பூர்வ வரலாறு குறிப்பிடுகிறது. தை மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சுவாமிகளின் குரு பூஜை நடைபெறும் முக்கியமான நாள். சேலம் மாவட்ட நிர்வாகமும் ஆலய தகவல்களும் இந்த நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்குவதாக குறிப்பிடுகின்றன. அன்னதானம் தொடர்பான தொண்டு இந்த தலத்தின் முக்கியமான தர்ம செயல்பாடுகளில் ஒன்றாக உள்ளது. சுவாமிகளின் அன்னதான கொள்கையை நினைவு கூறும் வகையில் இந்த சேவை பக்தர்களிடையே முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தரிசன நேரம் காலை 5:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பக்தர்கள் பயணம் மேற்கொள்வதற்கு முன் திருவிழா நாட்கள் அல்லது சிறப்பு நாட்களில் நேரம் மாறி உள்ளதா என்பதை ஆலயத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. எப்படி செல்வது? சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகளின் திருக்கோயில் சூரமங்கலம் மெயின் ரோட், சூரமங்கலம், சேலம், தமிழ்நாடு. இந்த தலம் சேலம் ரயில்வே சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ளது. சேலம் நகரின் பல பகுதிகளிலிருந்து பேருந்து மற்றும் வாடகை வாகன வசதிகள் மூலம் சென்றடையலாம். அதிகாரப்பூர்வ ஆலயம் முகவரும் சேலம் மாவட்ட நிர்வாக தகவலும் இதை உறுதிப்படுத்துகின்றன. அப்பா பைத்திய சுவாமிகளின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம்: ஒரு ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர். 16 வயதில் உலகியல் வாழ்க்கையை விட்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தவர். குருவை தேடி பழனிக்கு சென்றவர். பல ஊர்களில் சுற்றித் திரிந்தவர். தன்னை பைத்தியம் என்று அழைத்து கொண்டவர். ஆனால் மக்களால் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அன்னதானத்தை உயர்ந்த தர்மமாக கருதியவர். தனக்காக செல்வத்தை சேர்க்காமல் மக்களுக்காக வாழ்ந்தவர். இறுதியில் சேலம் சூரமங்கலத்தின் ஜீவ சமாதி அடைந்து இன்றும் பக்தர்களின் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. உண்மையான உயர்வு என்பது நாம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் என்பதில் இல்லை, எத்தனை மனிதர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்திருக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. செல்வம் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும் மனிதர்களின் துயரத்தை உணராத வாழ்க்கை முழுமையானதாகாது. ஆனால் பசியான ஒருவருக்கு உணவளிக்கும் கை, அழும் ஒருவருக்கு ஆறுதல் கூறும் மனம், தவிக்கும் ஒருவருக்கு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தை, இதுவே உண்மையான ஆன்மீகத்தின் அடையாளம். அப்பா பைத்திய சுவாமிகளின் வரலாறு இந்த கருணை உணர்வை நினைவூட்டும் ஒரு ஆன்மீக பாடமாக திகழ்கிறது. மன அமைதிக்காக இங்கு செல்லும் பக்தர்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை: ஜீவசமாதிக்கு செல்லும் போது அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்து தியானியுங்கள். உங்கள் வேண்டுதலை மட்டும் கூறாமல் வாழ்க்கையில் நீங்கள் திருத்த வேண்டிய ஒரு பழக்கத்தையும் மனதில் உறுதிப்படுத்துங்கள். முடிந்தால் பசியான ஒருவருக்கு உணவளியுங்கள். அன்னதானத்தின் பெருமையை போதித்த சித்தருக்கு அதுவே பொருத்தமான மரியாதையாக இருக்கும். மனதில் இருக்கும் கவலைகளை அமைதியாக இறைவனிடம் ஒப்படைத்து தெளிவான சிந்தனையுடன் திரும்புங்கள். ஆன்மீகம் என்பது அற்புதங்களை மட்டும் எதிர்பார்த்தது அல்ல, நம்முள் நல்ல மாற்றத்தை உருவாக்குவதும் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதிதான். இதுபோன்ற மேலும் பல கருத்துக்கள், சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். எங்கள் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவை பகிர்ந்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள லைக் செய்து, ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றிகள் கோடி.